Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை விமான நிலையம் அருகே கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு தனியார் கல்லூரி மாணவி ஒருவர் காரில் தனது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த 3 பேர் கொண்ட கும்பல் காரின் கண்ணாடியை கத்தியால் குத்தி உடைத்து கார் கதவை திறந்துள்ளனர். பின்னர் அதிலிருந்த இளைஞரையும் கல்லூரி மாணவியையும் அந்த கும்பல் கொடூரமாக தாக்கி காயப்படுத்தியுள்ளது. கும்பல் பலமாக தாக்கியதில் இளைஞர் மயக்கமடைந்து கீழே விழுந்த நிலையில் மாணவியை மட்டும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு தூக்கிச் சென்ற கும்பல் அவரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளது. மயக்கம் தெளிந்த இளைஞர் தனது செல்போன் மூலம் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்தார். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடம் வந்த பீளமேடு போலீசார் படுகாயமடைந்த இளைஞரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு உடலில் ஏற்பட்ட காயங்களுக்கு 28 தையல்கள் போடப்பட்ட நிலையில் இளைஞருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மற்றொரு புறம் இளைஞர் அளித்த தகவலின் பேரில் சுற்று வட்டார பகுதிகளில் தீவிரமாக தேடிய போலீசார் உடலின் பல்வேறு இடங்களில் காயங்களுடன் கிடந்த கல்லூரி மாணவியை மீட்டனர். தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தப்பியோடிய 3 குற்றவாளிகளையும் பிடிக்க காவல்துறை தரப்பில் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டது. காரில் கிடைத்த கைரேகை உள்ளிட்ட தடயங்கள், சிசிடிவி காட்சிகள் மற்றும் சில ரகசிய தகவல்களின் அடிப்படையில் தப்பியோடிய குற்றவாளிகள் 3 வெள்ளிக்கிணறு பகுதியில் பதுங்கியிருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். அவர்களை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து பிடிக்க முயன்றபோது 3 போலீசாரை அரிவாளால் தாக்கி தப்ப முயன்றதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து போலீசார் தற்காப்பு கருதி 3 துப்பாக்கியால் காலில் சுட்டு பிடித்தனர். தொடர்ந்து 3 கைது செய்த போலீசார் அவர்களை சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். சம்பவ இடத்திற்கு உள்ளே நுழையும் இடத்தில் கிடந்த சிசிடிவி கேமரா காட்சியும், குற்றவாளிகள் பயன்படுத்திய இருசக்கர வாகனம் திருடப்பட்ட இடத்தில் கிடைத்த சிசிடிவி காட்சியும் குற்றவாளிகளை அடையாளம் காண உதவியதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செல்போன் டவர்களை ஆய்வு செய்தபோது இடம் மாறிய செல்போன் எண்கள் சந்தேக நபர்களின் நடமாட்டத்தை கண்டறிய உதவியதாக விளக்கியுள்ளனர். அதேபோல இருசக்கர வாகனத்தில் பதிவான கைரேகைகளையும் பாதிக்கப்பட்ட நபர்களின் காரில் இருந்த கைரேகைகளையும் ஒப்பிட்டு குற்றவாளிகளை தடயவியல் துறையினர் உறுதி செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர், பிடிபட்ட 3 மதுரையைச் சேர்ந்த குணா என்கிற தவசி, சிவகங்கையைச் சேர்ந்த சதீஷ் என்கிற கருப்பசாமி மற்றும் காளீஸ்வரன் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவர்களில் கருப்பசாமி மற்றும் காளீஸ்வரன் ஆகிய இருவரும் சகோதரர்கள் என்பதும் 3 பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருகூரில் தங்கியிருந்த 3 கட்டடத் தொழில், மரம் வெட்டுதல் போன்ற பணிகளை மேற்கொண்டு வந்ததாகவும் காவல் ஆணையர் சரவண சுந்தர் தெரிவித்தார். இது சம்பந்தமாக 3 அக்யூஸ்டு அரசு செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த குற்றவாளிகளுக்கு, குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு 4-5 கேஸ் பல்வேறு காவல் நிலையங்களில் இருக்குது. கிணத்துக்கடவில் ஒரு மர்டர் கேஸ் இருக்குது, கேஜி சாவடியில் ஒரு ஹட்டு கேஸ் இருக்குது, துடியலூர் பீளமேடில் சிம்பிள் தெஃப்ட் கேஸ் இருக்குது, கடைசியாக சத்தியமங்கலத்தில் ஒரு தெஃப்ட் கேஸில் ரிமாண்ட் ஆகிட்டு ஒரு 30 டேஸாக வெளியே இருக்காங்க. இந்த சம்பவம் திட்டமிட்டு நடத்தப்பட்டதல்ல என குறிப்பிட்ட காவல் ஆணையர் சரவண சுந்தர், குற்றவாளிகள் இந்த சம்பவத்தை மதுபோதையில் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் சம்பவம் நடந்த இடம் இருள் சூழ்ந்திருந்ததால் மாணவியை கண்டறிவதில் தாமதம் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ள காவல் ஆணையர் சரவண சுந்தர், கட்டுப்பாட்டு அறைக்கு அழைப்பு வந்த 15 நிமிடங்களுக்குள் போலீசார் சம்பவ இடத்தை அடைந்து விட்டதாக விவரித்தார். சின்னதாக ஒரு செவர் மாதிரி இருந்திருக்கு, அதை தாண்டி போய் அந்த சைடில் இருந்ததுனால அது நம்மளோட விசிபிலிட்டிக்கு வரலை. ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக இருட்டு. பட் இஷ்யூ என்னென்னா அது ஒரு ரொம்ப மறைவான ஒரு இருட்டான இடம். இருகூரில் மது அருந்தி விட்டு அங்கே மருந்து பாட்டில் வாங்கிட்டு இந்த சம்பவ இடத்துக்கு சம்பவ இடத்துல இந்த நம்ம கம்ப்ளைண்ட் இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவங்கள மிரட்டி அந்த முதல்ல கல்லால் கண்ணாடியை உடைச்சி அதுக்கப்புறம் அருவாள் போன்ற ஆயுதத்தால் அந்த கம்ப்ளைண்ட்டை தாக்கியிருக்காங்க. தாக்கி அந்த சம்பவம் நடக்கும். இதற்கிடையே போலீசாரின் என்கவுண்டர் சம்பவம் தொடர்பாக முன்னாள் அதிமுக அமைச்சர் வளர்மதி பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளார். பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அதிமுக சார்பில் போராட்டத்தில் பங்கேற்ற அவர், கைதான 3 உண்மையான குற்றவாளிகள் தானா என்றும்
பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சையில் உள்ளபோது குற்றவாளிகளை போலீசார் எவ்வாறு உறுதி செய்தனர் என்றும் வினவியிருக்கிறார். ஒரு உண்மை குற்றவாளிகளை இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றோம். இன்னும் 4 பேர் பேலன்ஸ்ல இருக்கோம், தேடிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க. இது தகவல் சொன்ன தகவலை தான் நாங்கள் திருப்பி சொல்றோம். ஏன்னா எங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் வந்த செய்திகள் தான். 3 பேர்னா இந்த 3 பேரை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிங்க? யார்? அந்த பொண்ணு மயக்க நிலையில இருக்கு. அந்த பாப்பா, பாதிக்கப்பட்ட பாப்பா மயக்க நிலையில இருக்கு. அதுக்கு இன்னும் யார் என்னன்றது அது சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கு. இந்த அடிபட்ட பையனுக்கு கடுமையா அடிபட்டிருக்கு, கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கான், பயந்துருக்கான் அந்த பையன். இதெல்லாம் நீங்க கொடுத்த செய்திகள் தான். பாதிக்கப்பட்டிருக்கிறான். யாரு இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லி, அதுவும் துடியலூர் கிட்ட உடனே போய் எப்படி பிடிச்சிட்டு வந்தீங்க? துடியலூர் கிட்ட போய் பிடிச்சிட்டு வந்ததான் தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு நான் கேட்க விரும்புறது என்னன்னா, உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் மீது மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் கோவை செய்தியாளர் சுரேஷ்குமார். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.